ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துதல்கள். மீண்டுமாக இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதை இட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒளிப்பதிவை பார்க்கின்ற இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாய் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உலகம் முழுவதுமாக நத்தார் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை இட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகத்திலே எல்லா ஜாதி ஜனங்களும், எல்லா மக்களும், எல்லா தேசத்தின் ஜனங்களும், உறவினர்கள், நண்பர்கள், சகோதரங்கள், சகோதரிகள் எல்லோரும் இந்த நத்தார் பண்டிகையை உலகளாவிய ரீதியிலே இன்றைய நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே உங்களுக்கு வாழ்த்து செய்தியை சொல்வதோடு கூட ஒரு நல்ல செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். அதாவது நம் எல்லோருக்கும் தெரியும், பல நூற்றாண்டுகளாக இந்த டிசம்பர் 25ஆம் தேதியிலே நாங்கள் நத்தார் பண்டிகையை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். இதனாலே பல சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கின்றன. மதசார்பற்றவர்களாக, இன பேதமற்றவர்களாக நாங்கள் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாக இந்த நத்தார் பண்டிகை திகழ்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினாலே இந்த நத்தார் பண்டிகையின் மூலமாக நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பல காரியங்கள் நமக்கு இருக்கின்றது. சிலர் இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் ஒருவேளை இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். உங்களுடைய மனதிலே நான் இவ்வாறு பேசும் பொழுதே நீங்கள் நினைக்கலாம், ஆம், இவர் இயேசுவின் பிறப்பை குறித்து தானே பேச இருக்கிறார், அல்லது இயேசு பாலகனினுடைய பிறப்பை குறித்து இந்த வீடியோ வாயிலாக நம்மோடு பேச இருக்கிறார் போல என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான காரியம் என்னவென்று சொன்னால், பல வருடங்கள் கழிந்து போனாலும், பல மாதங்கள் கழிந்து போனாலும், பல அனுபவங்களுக்கூடாக, பலவிதமான வேதனையான பாதைகளுக்கூடாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடு சிற்றுண்டுகளை உண்டு, அதே நேரத்திலே சகோதரர்களோடு, உறவினர்களோடு எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவழித்து இந்த பண்டிகையை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே எங்களுடைய நாட்களை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய வயது, எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக ஆரம்பித்தது, இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்திலே இருக்கின்றோம், நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லா நாட்களையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி இருக்கின்றோமா, அல்லது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சில நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தாமல், அதை நேரத்தை சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்தாமல் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கின்றோமா என்று சொல்லி, அதாவது ஒழுங்கான பிரயோகம் இல்லாமல் நாங்கள் அப்பிரயோஜனமாக இந்த நாட்களை நாங்கள் கழித்திருக்கின்றோமா என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்க்க இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த நத்தார் நாட்களிலே இயேசுவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றபடியினால் இந்த நத்தார் நாட்கள் பரிசுத்த வேதாகமும் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கின்றதை நாங்கள் வாசித்தவர்கள், இதை படித்தவர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கின்றது. அதனாலே வேதத்திலே பார்க்கின்றோம், மோசே என்னப்படுகின்ற ஒரு மனிதன், அவன் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியிலே வாழ்ந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய, இயேசுவானவர் பிறந்த அந்த தேசத்தின் ஜனங்களை ஒரு காலத்திலே அவன் வழிநடத்தின ஒரு மனுஷன். அவன் இந்த நாட்களை குறித்து, இந்த நேரத்தை குறித்து என்ன சொல்லுகிறான் என்று ஒரு வசனத்தினூடாக உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகின்றேன். உங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் அல்லது திருவிவிலியம் உங்களுடைய கரங்களிலே இருந்தால் நீங்கள் அதை எடுத்து இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு கடவுள் இடைப்பட்டு பேசுவதற்கு, தேவன் இடைப்பட்டு பேசுவதற்கு மிகுந்த ஒரு வழியாக அல்லது
ஒரு ஒரு உங்களோடு இடைப்பட்டு பேசுவதற்கு, கடவுள் இடைப்படுவதற்கு ஒரு ஊடகமாக இது திகழ முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனாலே சங்கீதம் அல்லது திருப்பாடல்கள் புத்தகம் 90ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே இந்த மோசே எண்ணப்படுகின்ற இந்த மனிதன் என்ன சொல்லுகிறான் என்றால், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நான் ஏன் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் பேச விரும்புகின்றேன் என்றால், நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இதே நாளிலே நத்தாரை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நத்தார் வந்து போகின்றது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஏதாவது முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோமா? ஒருவேளை நீங்கள் என்னிடத்திலே உங்களுடைய மனதிலே ஒரு கேள்வி எழும்பலாம். அந்த கேள்வி என்னிடத்திலே நீங்கள் கேட்கவும் விரும்பலாம். நான் ஏன் மாற வேண்டும்? யாருக்காக மாற வேண்டும்? எதற்காக மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி உங்களுடைய மனதிலே எழும்பலாம். நாம் நத்தாரை கொண்டாடுகின்றோம். உலகத்திலே பலர் பலவிதமாக நத்தாரை கொண்டாடுகின்றார்கள். பலர் தங்களுடைய விருப்பங்களை செய்து இந்த நத்தாரை கொண்டாடுகின்றார்கள். அதாவது மதுபானங்களை அருந்துகிறார்கள், போதை வஸ்துக்களை அதை குடிப்பதன் மூலமாக, மதுபானங்களை அருந்துவதன் மூலமாக இந்த உலகத்திலே அவர்கள் நத்தார் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அநேக பெரிய ஐரோப்பிய நாடுகளிலே நீங்கள் போய் பார்க்கும் பொழுது, அல்லது கிழக்காசிய நாடுகளிலும் நீங்கள் பார்க்கலாம், பல தேசங்களிலே நைட் கிளப்ஸிலே அநேக பார்ட்டிகள், கிறிஸ்மஸ் பார்ட்டி என்கின்ற பெயரிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவைகளிலே இப்படியாக சிலர் இந்த பண்டிகையை கொண்டாடுவதும் உண்டு. சிலரை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த நாளிலே தான் அவர்கள் ஏதாவது விசேஷித்த சாப்பாடுகளை சாப்பிட்டு இப்படியாக கொண்டாடுவார்கள். ஆனால் நத்தாரை கொண்டாடுவது, அதை நீங்கள் செலிப்ரேஷன் செய்வது எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த நத்தார் ஏன் கொண்டாடப்படுகின்றது என்பதை குறித்து நீங்கள் சற்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் ஒரு இந்துவாக இருக்கலாம், அல்லது ஒரு இஸ்லாமியனாக இருக்கலாம், அல்லது பௌத்த மதத்தை சேர்ந்தவராக நீங்கள் இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகின்ற ரோமன் கத்தோலிக்கன் அந்த மதத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய திருச்சபையை சார்ந்த ஒரு நபராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு மெதடிஸ்த திருச்சபையை சார்ந்தவராக, ஆங்கிலிக்கன் திருச்சபையை சார்ந்தவராக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் நான் வாசித்த அந்த வசனத்தின்படி நீங்கள் இன்றைய நாளிலே இந்த வீடியோவை பார்க்கின்ற நேரம் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், எந்த இடத்திலே இருக்கின்றீர்கள், சற்று நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்களா? சிந்தித்து பார்ப்பீர்களா? இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதை நினைவுபடுத்தும் விதமாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. ஆனால் இன்று அநேகர் இயேசுவை அறிந்திருக்கின்றார்களா என்று சொல்லி கேட்டால் அது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இன்றைய நாளிலே பலவிதமான கடைகளிலே பார்க்கும் பொழுது, இந்த காலப்பகுதியிலே அவர்களுடைய தொழிலை அதிகரிப்பதற்காக, பிஸ்னஸை அவர்கள் டெவலப் செய்வதற்காக, உழைப்பை அதிகரித்துக் கொள்வதற்காக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நத்தார் பண்டிகைக்கு சம்பந்தமான பொருட்களை விற்பார்கள். ஆனால் மற்றைய நாட்களிலே அவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த இயேசுவை குறித்து அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், இவர்கள் வெள்ளையர்களுடைய, வெள்ளைக்காரருடைய கடவுள், அல்லது இயேசுவோடு சம்பந்தப்பட்டவர்களை பார்த்து இவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் அல்லேலூயா கூட்டத்தார், இவர்கள் மதம் மாற்றுகிறவர்கள் என்று சொல்லி பலவிதமான பெயர்களினாலே கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள், பரியாசம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கின்றது. என்னுடைய கருத்து முற்றிலுமாக கடவுளுடைய வார்த்தை அடங்கிய புத்தகமாகும். நீங்கள் முடிந்தால், உங்களுக்கு நேரம் இருந்தால், இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் எடுத்து வாசித்து, நான் உங்களோடு நான் சேலஞ்ச் பண்ணுவேன். இதிலே கிறிஸ்தவம், ரோமன் கத்தோலிக்கம், அல்லது வெள்ளையர்களுடைய கடவுள், அல்லது இயேசு இந்த கோத்திரத்தை சேர்ந்த கடவுள் என்று சொல்லி எங்காவது எழுதப்பட்டிருந்தால், நான் அன்றுடன் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கின்ற மெய்யான தேவனாகிய இயேசுவை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதை நான் நிறுத்தி விடுகிறேன் என்று சொல்லி. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் அது கடவுளுடைய வார்த்தை. இயேசு எந்த மதத்தை சேர்ந்தவரும் அல்ல.
இயேசு மதத்தை பரப்புவதற்காகவும் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நத்தார் நாட்களிலே பிறக்கவில்லை. இயேசு பிறந்ததன் நோக்கம் என்னவென்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வசனத்தின் மூலமாக, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்ற ஒரு வார்த்தையின் மூலமாக வாசித்து அதை உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் என்று நான் விரும்புகின்றேன். நிச்சயமாக இந்த வீடியோ பதிவின் மூலமாக, இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக, இந்த வார்த்தைகள் மூலமாக சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை சந்திப்பதற்கு நிச்சயமாக ஒரு வழி உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே தெரியும். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உலகத்திலே இருக்கின்ற எந்த மனுஷனையும், அவன் ஒரு இஸ்லாமியனாக இருக்கலாம், அல்லது ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், அவன் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், அல்லது அவன் ஒரு இந்துவாக இருக்கலாம், அல்லது ஒரு வைஷ்ணவனாக இருக்கலாம், அவன் ஒரு சைவனாக இருக்கலாம், அவன் ஒரு ரோம கத்தோலிக்கமாக இருக்கலாம். அவன் எந்த மனுஷனாய் இருந்தாலும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு, அதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, நாங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு போகிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் சொல்லவில்லை. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் ரோமன் கத்தோலிக்கத்துக்கு நாங்கள் மாறுகின்றோம் என்று சொல்லி இந்த வார்த்தைகள், இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லவில்லை. ஏனென்றால் மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. மதம் மாறுவதினாலே எதையும் மாற்ற முடியாது. மதம் மாறுவதினாலே நாங்கள் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்குத்தான் நாங்கள் தாவலாமை ஒழிய எங்களுடைய வாழ்க்கையிலே எதுவுமே மாறப்போவதில்லை. ஆகையினாலே மனுஷனுக்கு தேவை வெளிச்சம். ஏனென்றால் மனுஷன் இன்னுமாக இருளிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிலர் நீங்கள் நக்கலாக பரியாசமாக சொல்லலாம், எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது தானே, அல்லது எங்களுக்கு வீட்டிலே வெளிச்சம் இருக்கிறது தானே என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு வீட்டிலே எலக்ட்ரிசிட்டி இருந்தாலும், உங்கள் வீட்டிலே வெளிச்சம் இருந்தாலும், மின்குமிழ் எரிந்து கொண்டிருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் இருக்கின்றதா, சமாதானம் இருக்கின்றதா, நிம்மதி இருக்கின்றதா? அதே நேரத்திலே நீங்கள் அந்தரங்கமாக உங்களை ஆராய்ந்து பாருங்கள். வெளியரங்கமாக நீங்கள் நல்லவர்கள் போல தென்படலாம். அந்தரங்கத்திலே நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்று சொல்லி. ஒரு காலத்திலே நாங்களும் அப்படித்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதனாலே இந்த நத்தார் பண்டிகை நாட்களிலே இந்த இயேசுவை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை நீங்கள் திருப்பியும் கேட்கலாம், நான் ஏன் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டால் மாத்திரமே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே விமோச்சனம் என்று தமிழிலே சொல்லுவார்கள், அல்லது மோட்சம் என்று சொல்லுவார்கள், அல்லது பரலோகம் என்று சொல்லுவார்கள். அதாவது கிறிஸ்தவத்திலே பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் நித்திய ஜீவன் என்று சொல்லி, நிரந்தரமான வாழ்க்கை என்று சொல்லி. அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக முடியும். இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி. உங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பு, இலவச மன்னிப்பு, ஏதோ ஒரு அன்னதானம் செய்வது அல்ல, ஏதோ ஒரு பாத யாத்திரை செய்வது அல்ல, அல்லது உங்களுடைய தலையிலே இருக்கின்ற முடிகளை நீங்கள் சிரைத்துக் கொள்வதனாலே, நீங்கள் அதை வெட்டுவதனாலே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது அல்ல. உங்களுக்குள்ளே இருக்கின்ற அசுத்தமான பாவமான சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டுமானால் அது ஆண்டவராகிய கர்த்தராகிய வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஒரே தேவனாகிய இயேசுவாலே மாத்திரம்தான் முடியும். அதான் நான் வாசித்து காட்டினேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற அந்த மெய்யான ஒளி அது இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் உலகத்திலே இருந்தார், உலகமோ அவரை அறியவில்லை. இன்றைக்கும் நாங்கள் இயேசுவை பிரசங்கிக்கின்றோம்.
இயேசுவை ஏன் பிரசங்கிக்கின்றோம்? மதம் மாற்றுவதற்கு அல்ல. இயேசுவை ஏன் பிரசங்கிக்கின்றோம்? இன்னொரு மதத்துக்கு நாங்கள் அவர்களை கொண்டு செல்வதற்கு அல்ல. இயேசுவை ஏன் பிரசங்கிக்கின்றோம்? மனுஷனுடைய பாவ வாழ்க்கை, இருளான வாழ்க்கை அழிந்து போய் அவனுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வருவதே ஒரு நோக்கமாய் இருக்கிறபடியினாலே, ஆகையினால் இந்த நத்தார் தினத்திலே சந்தோஷமாய் நீங்கள் நத்தாரை கொண்டாடுவதோடு சேர்ந்து இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் ஆரம்பத்தில் நான் வாசித்த அந்த வசனத்தை போல நாட்கள் இனி செல்லாது. நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாட்களை எண்ணுகிறவர்களுக்கு நன்கு தெரியும். திங்கட்கிழமை வந்தால் எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது என்று நமக்கு தெரியாது. ஆகையினாலே நீங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகி உங்கள் அறிவை நீங்கள் பயன்படுத்தி, உங்களுக்கு இருக்கின்ற எல்லா அறிவையும் பயன்படுத்தி இந்த இயேசு யார் என்பதை கண்டுகொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களோடு தொடர்ந்தும் பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Happy Christmas.